மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ராஜமாணிக்கம் மண்டபத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி இல்லை என்றால் நாங்கள் எப்படி நல்ல ஆட்சியை நாங்கள் காண முடியும்? சட்டம் இருப்பது நல்ல ஆட்சியை உண்டாக்குவதற்காக. சட்டத்தின் ஆட்சி இல்லை என்றால் நல்ல ஆட்சியும் இந்த நாட்டிலே இருக்க முடியாது. ஆகவேதான் இன்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமே மாறியிருக்கின்றது ராஜபக்சேக்கு எதிராக என்று அவருடைய செயலாளரை அவருக்கு எதிராக தேர்தலிலே குறித்திருக்கின்றார் என்று சொன்னால் அரசாங்கத்திலே ஊழல் எப்படி மறைந்திருந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாட்டில் கொடூரமாக மாறியிருக்கின்ற இந்த ஆட்சி முறை, இந்த குடும்ப ஆட்சி முறை ஒழிய வேண்டும். தெற்கு மக்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார், முஸ்லிம் மக்கள் உறுதுணையாக இருக்கிறார், தமிழ் மக்களும் அதோடு சேர்ந்து நாங்கள் உழைப்போமாக இருந்தால் இந்த நாட்டில் இருக்கின்ற கொடிய ஆட்சியை இந்த முறையில் நாங்கள் அகற்றிவிடலாம். எங்களுக்கு தொடர்ந்து அநீதியை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். இப்போது எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கின்றன. முன்பு ஒரு கட்சியாக இருந்தவர்கள் வந்தார்கள், இப்போது இரண்டு கட்சி, அதாவது ஸ்ரீலங்கா என்ற கட்சியும் ஜனாதிபதியை எதிர்த்து வந்திருக்கிறது. ஜனாதிபதியின் கட்சியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை எதிர்த்து வந்திருக்கின்ற இந்த சூழல் எங்களுக்கு சாதகமான சூழலாக வரலாம். ஏனென்றால் மைந்தையை ஆதரிக்க வேண்டுமா? தன் மானம் உள்ள தமிழன் சொல்லுகின்றானா? தன் மானம் இருக்கின்றதா? முழுதெலும்பு இருக்கின்றதா? எலும்பு துண்டுக்காக இனத்தை விட்டுவிட்டு பால் குடிக்கின்றவர் கூறுகின்றார், தன் மானம்